இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூகுள் ஷீட்ல ஸ்பெசிஃபிக் ஷீட்ட மட்டும் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா ஃபிரெண்ட்ஸ், உங்ககிட்ட இந்த மாரி நெறைய ஷீட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அ ஒரு கூகுள் ஷீட்ல நெறைய ஷீட் இந்த மாரி தனித்தனியா இருக்கு. அதுல ஒரு ஷீட்ட மட்டும் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல மெத்தட் 1 2 மெத்தட் இருக்கு. அதுல மெத்தட் 1 பார்க்கலாம். இப்ப காப்பி டூ நியூ ஷீட் அத யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த இருக்கிற எல்லா ஷீட்லயுமே எந்த ஷீட் நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்களோ அந்த ஷீட்ல வந்து இந்த சிம்பிள் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காப்பி டூ அப்படின்னு இருக்கும். நியூ ஸ்ப்ரெட் ஷீட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஷீட் வந்து காப்பி ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் ஸ்ப்ரெட் ஷீட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நம்ம என்ன ஷீட்டு காப்பி ஆயிருக்கோ அந்த ஷீட்டுக்கு போயிடலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா இதே ஷீட்லயே இருக்கும். இப்போ நான் ஓப்பன் ஸ்ப்ரெட் ஷீட்னு கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த ஷீட்ல என்ன கொடுத்துருக்கோமோ, இப்போ இதில் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாகவே அந்த ஷீட் மட்டும் இங்கே தனியாக காப்பி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, எக்ஸல் வேணும்னா எக்ஸலில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை பிடிஎஃபாக வேணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை சிஎஸ்வி ஃபைல் வேணும்னா அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை மட்டும் நீங்கள் தனியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து மெத்தட் 2 அது என்னன்னா, ஜிஐடி அப்படின்னு ஒரு இதை யூஸ் பண்ணுவோம். நம்மளோட இந்த யூஆர்எல் இருக்குல்ல, இந்த யூஆர்எல் வச்சு தான் வந்து நம்ம மெத்தட் 2 வந்து பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஸ்ப்ரெட்ஷீட் ஐடி அப்புறம் ஜிஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் ஐடி அப்படின்னா என்னன்னா, இந்த /க்கு அப்புறம் இந்த எடிட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் இருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கிறது வந்து ஸ்ப்ரெட்ஷீட் ஐடி. ஜிஐடி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த உங்க ஜிஐடி அப்படின்னு இருக்குல்ல, ஈக்குவல் டு அகட்டால் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே வந்து ஜிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஷீட்டுக்கும் இப்போ ஸ்ப்ரெட்ஷீட் ஐடிங்கிறது மாறவே மாறுது. இந்த ஷீட் ஃபுல்லாகவே இந்த ஒரே ஸ்ப்ரெட்ஷீட் தான். அப்போ நீங்கள் எங்கே கிளிக் பண்ணாலும் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஐடி மட்டும் ஒரே இதாகவே இருக்கும். ஆனால் ஜிஐடி மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் பாருங்கள், 75 இருக்கு. இதை கிளிக் பண்ணால் 99 மாறிடுச்சு. இதை கிளிக் பண்ணோன்னா 91 இருக்கு. ஆனால் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஐடி மட்டும் பாருங்கள், எதுலேயுமே சேஞ்ச் ஆகிருக்காது. அது மட்டும் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒவ்வொரு ஐடி நேம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த ஐடியை பார்த்துக்கலாம். இந்த ஐடியை மட்டும் வச்சு இப்போ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஜிஐடிக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஆஷுக்கு முன்னாடி அதுலேருந்து இந்த எடிட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்லாஷ் வரைக்கும் இதை மட்டும் வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்னு டைப் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் ஒரு கொஸ்டின் மார்க் அப்புறம் ஃபார்மேட் இது கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுங்க. இப்போ என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது, அதுதான் இந்த அதாவது இதோட வேல்யூ என்ன அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். இந்த ஈக்குவல் டு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். நமக்கு எக்ஸல் ஃபைலாக வேணும் அப்படின்னா எக்ஸ்எல் எஸ்எக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு அண்டு சிம்பிள் கொடுத்துருங்க. அண்டு சிம்பிள் கொடுத்துட்டு இந்த ஜிஐடி இது அப்படியே இருக்கணும். இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓகே, அடுத்து இதுவே வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம பிடிஎஃபாக எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே தான், இந்த ஜிஐடிக்கு முன்னாடி எடிட் வரைக்கும் எரேஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் ஃபார்மேட் ஈக்குவல் டு கொடுத்துட்டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துங்க. அப்புறம் ஒரு அண்டு சிம்பிள் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.